அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, எதை நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்து எதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ஆராதனை முடிச்சோன்னா என்ன பண்ணலாம் நீங்க யோசிக்கிறதை கூட கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டது யாருன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் நான் தாவீதை தான் சொல்லுவேன். ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு. ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் ஆண்டவரே. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்ப ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அது தெரிகிறது. இப்ப பாஸ்டரா இருக்கிறன்னா மொத்தமா பார்த்துட்டு போயிருவேன். ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கிற தேவன் அல்ல. அவர் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளந்திரியங்களையும் சோதித்து அறிகிறார். சும்மா அறியல இருக்கிறார். யாரெல்லாம் நல்ல உள்ளத்தோட இருக்கிறா, யாரெல்லாம் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறா, யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழணும்னு வைராக்கியமா இருக்கிறா, யாரெல்லாம் பணம் தான் முக்கியம், சாதி தான் முக்கியம், பெருமை தான் முக்கியம், நம்ம ஸ்டேட்டஸை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு எவன்லாம் நிற்கிறா, இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். சரி, இங்கே ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கிறார். அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் நம்மளை அறிந்திருக்கலன்னா ஏமாத்திரலாம். தாசில்தாரை ஏமாத்திரலாம், விவோவை ஏமாத்திரலாம், கலெக்டரை ஏமாத்திரலாம், எப்படியாவது ஏமாற்றி ஒரு லஞ்சத்தை கொடுத்து கையெழுத்து போட வச்சு இல்லாததை இருக்கிறதா மாற்றிடலாம், கோர்ட்டில் நீதிபதியை கூட ஏமாத்திரலாம். ஆனால் நம்மளை உண்டாக்கினவரை ஏமாற்றவே அதனால வேற வழியே இல்லை. நீங்கள் சரியாயிக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் கணவரை கனப்படுத்தும் பொழுது கர்த்தருக்கு சந்தோஷம் வரும். நீங்கள் மனைவியை மட்டும் நேசித்து அன்பு செலுத்தும் போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்கணும்னு நீங்கள் நினச்சாலே கர்த்தருக்கு உங்கள் பிள்ளைகள் மேலே அன்பு வந்துடும். பிள்ளைகள், ஆண்டவரே என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியணும்னு நினச்சாலே போதும், உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஸோ இப்படித்தான் நீங்கள் உங்களையே சரி பண்ணி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற நீங்கள் வரணும். ஏன்னா அவர் நம்மளை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம், ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து அறிகிற தெய்வம். இன்னும் சொல்லப்போனால் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் அறிந்திருக்கிறார்? நம்புகிறவர்கள். நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, உடனே நம்பிடக்கூடாது. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க பாஸ்டர், அந்த கடைசி வீட்டை எனக்கு எழுதி தராங்களாம், அதனால் எனக்கு கவலையே இல்லை. ஒரு 6 மாதம் கழிச்சு கண்ணீரோட வரும், என்ன அம்மா என் தம்பிக்கு எழுதி வச்சுட்டாங்க பாஸ்டர், அன்னைக்கு சொன்னாங்க அப்புறம் மாற்றிட்டாங்க பாஸ்டர். அம்மாலாம் அப்படி தான் மாறுவாங்க, அப்பாலாம் அப்படி தான் மாறுவாங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 118:8, மனுஷனை நம்பாத. வாசிமா, உன்னைவே நான் நம்ப முடியல, மைக்கில் வாசிக்க மாட்டேங்கிற. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஓகேயா.